சிங்களம் தெரியுண்ணே, சிங்களம் தானே அது? தானே நோ இங்கிலீஷ் தெரியும், அவன் இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? போடுங்க போடுங்களேன். சோறெல்லாம் இருக்காமா? ஒரு முட்டை உங்களுக்கு தெரியல? முட்டை உங்களுக்கு கல்யாணம் கட்டலையா? நான் கட்டல. ஏன்? அம்மா குழந்தை கொடுக்கணும். அம்மா குழந்தை கொடுக்கணும். சூப்பர். இல்ல கல்யாணம் கட்டிட்டு போய் தான் அம்மை வாழ அப்படி சொல்லுவானே. பாத்தீங்களா மறந்துட்டோம், நம்மள மறந்துட்டுங்க நானு. அப்ப நான் குடி கழிச்சலாம். ஆசியத்துக்கு மழை வந்தா இந்த கிடக்கு கட்டி எல்லாம் போட்டு ஒரு ஊரத்துக்கு வைக்கிறேன். தூக்கி திரிக்கலாம் கொடையை பிடிச்சிச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் அண்ணா, கனடாவில் இருக்கக்கூடிய சுமதி அக்கா, ஆஸ்திரேலியா இருந்து மலர்வண்ணன் என்ற எப்போவாதாலும் கல்வாஞ்சொலி வந்து பரபரப்பா தான் இருக்குது. நல்ல நாள்லையும் அப்படித்தான் இருக்குது, விசேஷ நாள்லையும் அப்படித்தான் இருக்குது, சும்மா அப்படித்தான் இருக்குது. கல்வாஞ்சொலி மட்டக்களப்பு டவுன் மாதிரி ஆயிடுச்சு. கொடுக்குற போறோம் அரிசி பருப்பு பாத்தீங்களா? கடையில சாமான் வர மாதிரி தெரியுது. நீங்க கடை வச்சிருக்கவங்களே தெரியும். வயசானாலே கொடுக்கு டிகிரி மாதிரி 90 ரூபாய் 30 தேயிலா முக்கியம். வயசானாங்களே தேயிலா முக்கியம். உப்பு பேக்கெட் உண்டு. சமைச்சு சாப்பிடுறத விட அவங்க நம்மள சாப்பிடக்கூடிய மாதிரி தான் போடணும். இங்க பழகாம எல்லாத்துலயும் போட்டுருங்க. சின்ன பாக்கெட்ல போடுங்க. ஏன்னா சின்னதுல போட்டதான் கூட தேவை கொண்டு எடுப்பாங்க. சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டீங்க. 3 மணி ஒரு இரவு சாப்பாடு மாதிரி சாப்பாடு சேர்த்து அப்ப ஒரு நேரம் சாப்பாடு உங்களுக்கு லாபம் தானே. அந்த மிச்சம் பிடிக்கிற சாப்பாட்டு காசை டாக்டர் கொடுக்கணும். வேற என்ன போட்டிருக்கீங்க? சமோசா போட்டிருக்கு. அந்த மாத்தி இதுல வந்து 10 கிலோ அரிசி 2225 ரூபா போட்டுது. மற்ற 3 கிலோ 495 ரூபா. மற்ற 3 கிலோ வெள்ளச்சீனி 675. ஒரு அங்கரண்டு போட்டிருக்கு 1150. பருப்பு 1 கிலோ 260. சோயா 1/2 கிலோ 250. மற்ற தேயிலை 1/2 கிலோ 400 ரூபா. ஆச்சி மஞ்சள் 150. கல்லுப்பு 130. மற்ற இந்த கிரீம் கிராக்கர் பிஸ்கெட்டில் 2 400 ரூபா. 2 சிக்னல் 250 ரூபா.
அரை கிலோ ரின்ஸ் ஒன்று 200 ரூபா, 3 லைவ் சோப் 480 ரூபா, சோயா இந்த மீன் ஒன்று 550 ரூபா, மற்ற 1 லிட்டர் எண்ணெய் பத்தல் ஒன்று 1150, 2 சமோசா 370, 11 பப் ஒன்று 140, 2 சாக்லேட் மாதிரி 190. இவ்வளோ இருந்தாங்கண்ணே. மொத்தம் 9465 ரூபா வருது. இதுல 10,000 லிமிட்டே தாங்க அவட்ட கையில ஒன்று இருக்கும் பெத்தலாக வாங்கி சாப்பிடும். ஓகே, பில் போட்டது வந்து டீச்சர் தான். டீச்சர் வந்து ஏரியல் லிஸ்ட் ஆடுவீங்க. ஆனா அந்த அக்கா கடைக்குள்ள இருக்கிறாங்க பில் போடல. இது சொல்ல தானே வேணும். என்ன அந்த அனுபவம் அவ்வளவு அனுபவம். அந்த ஒரு குடும்ப தலைவியா அந்த டீச்சர் அப்படி இருக்கக்குள்ள அனுபவம் அவங்களுக்கு அனுபவம் தான். இருந்தாலும் அந்த ஒரு வயசான அம்மா மகளுக்கு அந்த சாப்பாடு எல்லாம் போடக்குள்ள கொஞ்சம் மடிவா பார்த்து போட்டேன். சரி, ஓகே, பெக் பண்ணி தாங்க. நன்றி அங்கிள். ஓகே ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களோட முதலாளி பெரிய பஸ் தான். அவரு இப்ப நிறைய எவ்வளவு கடைகளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காரு. மக்கள் நாயகம் 9465 ரூபா. அப்ப நீங்க 5 ரூபான்னு கூட தந்தீங்க, பிரச்சனை இல்லையா? பரவாயில்ல, 540 இருந்தீங்க. சரி, கொஞ்சம் மைங்க அப்படியே பாருங்க, கதைச்சிட்டு வரேன். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆஃப்டர் லாங் டைம் மீட் சொல்லணும். நிறைய நாளைக்கு பிறகு இந்த வீடியோ நம்ம சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய நாளைக்கு பிறகு நம்முடைய இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பழனாவத்துக்கு நாங்க அந்த அம்மம்மாவங்களை வந்து பாக்குறதுக்காக போகின்றோம். வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 2 கிழமை கிட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. என்று சொன்னா நான் ஏற்கனவே வந்து சில வீடியோக்களையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஷூட்டிங்ல வந்து இப்போ நாங்கள் 2 இருக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கிது இல்லை. அதுக்கிடையில வந்து கிடைச்ச அந்த ஹெல்ப்பிங் எல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து வரோம் அப்படின்ற மாதிரி. முக்கியமா வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மலர்வண்ண அண்ணாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றிகளையும் சொல்லணும். ஸ்பெஷலா வந்து அதோட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் அண்ணாவிட்ட. இதுவரைக்கும் இந்த ஹெல்ப்பிங் செய்ததுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு டைம் பீரியட் வந்து பிந்தி போனதே இல்லை. அண்ணா வந்து 1 lakh அனுப்பியிருந்தாங்க, 1 லட்சம் ரூபாய். இதை வச்சு தம்பி நீங்க முக்கியமான உதவிகளை வந்து பார்த்து செய்யுங்க வேண்டும். எப்படி கொடுத்தாலும் சரிதான். அது வந்து ஒரு நபருக்கு போய் சேர்ந்தாலும் சரிதான், இல்லை 2 பேருக்கு போய் கொடுத்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. வந்த வகையில அண்ணா வந்து போட்ட அந்த காசை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் வந்து ஒரு 2 குடும்பத்துக்கு நான் கொடுத்திருந்தோம். அதே மாதிரி விளையாட்டு கழகம் ஒன்றுக்கு நாங்க உதவி செய்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியா வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு முக்கியமான உதவி தான். அந்த வகையில இன்றைய தருணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதவியை செய்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மலர்வண்ண அண்ணாவுடைய அந்த பணத்துல இருந்து நாங்கள் ஒரு பணத்தை வந்து எடுத்து இது வந்து கடைசி உதவி அண்ணா வந்து செய்ததுல செய்ய போறது ஒரு முக்கியமான ஒரு உதவி. அவங்களுக்கு அத்தியாவசியத்துக்கு தேவையான அந்த பொருட்கள் கூட இல்லாம, சாப்பாட்டுக்கு தேவையான அந்த வசதிகளோட இல்லாம தனிமையில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அம்மாவங்க, அந்த ஐயாவங்க. அதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி அவரால் வந்து இறந்துட்டாங்க. திரும்ப ஒரு ஆளுக்கு வந்து சுயினம் என்ற மாதிரி ஐயா அங்கிள் வந்து சொல்லியிருந்தாங்க. நேரடியா போனதான் என்ன எனக்கு தெரியும். அவரோட அம்மம்மாட நிலைமை எப்படி இருக்குன்றது தெரியாது. நேரடியா போகின்றோம். அப்ப அந்த வகையில இந்த உதவியை செய்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மலர்வண்ண அண்ணாவுக்கு மிச்சம் நன்றிகள். ஷூட்டிங் எல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களுடைய அந்த ஆதரவு கண்டிப்பா வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியாது. மிகப்பெரிய ஒரு படைப்புல, பிரம்மாண்ட ஒரு படைப்புல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஹீரோவா இல்லாட்டியும் ஹீரோட ஃப்ரெண்டா இது வந்து வேர்ல்டு வைடா வந்து இந்த படைப்பு வந்து ரிலீஸ் ஆகும். அதில் வந்து நாங்கள் அடுத்த வந்து அப்டேட் செய்வோம். அதே மாதிரி நம்மளுடைய அந்த சாங் வந்து நாங்கள் அங்கே அறிவிச்சிருந்தோம். அது சம்பந்தமான ஷூட்டும் வந்து போய்கொண்டு ஓகே, அது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து அம்மா பார்க்க போறதுக்கான ஒரு வீடியோ, ஹெல்பிங் வீடியோ. அந்த வகையில் ஆஸ்திரேலியா கூடிய மலர்வண்ண அண்ணாவுக்கும் அவங்களோட பிள்ளைகளும், அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு கொண்டு அதில் வந்து வேலைக்கு போய் அதுல இருந்து சேமிக்கக்கூடக்கூடிய பணத்தில் அமைஞ்சிடக்கூடியவங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில பிள்ளைக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா படிப்பை மட்டுமே வந்து படிக்க விடாம குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அது அந்த செலவுகள் போக மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அனாவசியமாக வந்து செலவழிக்காம அதை சேமிச்சு தந்தைகிட்ட கொடுத்து தந்தை வந்து இப்படி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அனுப்பி அதை வந்து உதவி செய்யறது வந்து எல்லா பிள்ளைகளும் இப்படி இருக்காது உண்மையிலே. அப்போ உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பா அம்மா எப்படியோ அது மாதிரி தான் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களோட அந்த இதிலே விளங்குது. ஓகே, நாங்கள் போய் அந்த இடத்துக்கு போவோம். போயிட்டு நாங்கள் மற்றபடி எங்களுக்கு பேசுவோம். ஹலோ, ஆமாங்க, நாங்கள் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு வாங்கல. நாங்கள் அந்த அம்மமான அந்த வீட்டு அந்த சந்தில அன்னைக்கு நம்ம டெய்லியா மீட் பண்ணுவோம். சரி, கஷ்டமா?
ஆ ஓகே ஓகே வாங்க. சரி சரி ஓகே. அது என்னன்னு சொன்னா அந்த அங்கிள் வந்து இப்போ நம்ம ஆர்வம் இப்போ நமக்கு ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நமக்கு இருக்கிற ஆர்வத்தை விட அந்த அங்களுக்கு சரியான மாதிரி ஒரு ஆர்வம் ஹெல்ப் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் கிடைக்கணும், நம்ம இன்னும் நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அப்படியும் ஒரு கிழமை 2 கிழமை இருக்கா வந்து அந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கோல் எடுப்பார். தினேஷ் அங்கிள் அதாவது பழையத்தில் வந்து ஆடிஷா வந்துருக்காங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் நமக்கு இவங்க வந்து அடையாளம் காட்டி தந்தது. இப்போ அவங்க நடக்கிற பிரச்சனைகள் அந்த ஐயா எல்லாம் வந்து இறந்துருந்தாங்க, அந்த பிரச்சனைகள் இது அங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் சகலதையும் வந்து உடனே அப்டேட் பண்ண, தம்பி இப்படி இருக்கு, இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா அப்படின்ற மாதிரி. மேலே நன்றி. இப்போ ஒவ்வொரு ஊருக்கு வந்து இப்படியான ஆக்கள் வந்து கிடைச்சாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து யாருமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அங்கே வந்து நிக்காங்க. அங்கே வணக்கம். அவரத்துக்கு போக என்ன பாட்டு எப்படி சுகமா இருக்கீங்களா? அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை பாக்குறத விட ஊரை பாக்குறதா அதிகம். அப்படிதான் இருக்கீங்க. மக்களோட எல்லாம் சேரணும், நம்ம வந்து மக்கள் நம்ம சேரணும் தொண்டுகள். இப்ப நிறைய நாள் சந்தை எப்படி ஒரு 2 மாசம் வரைக்கும் எனக்கு 2 மாசம் வரைக்கும் எப்படி இருக்காங்க ஆக்கள்? அது கொஞ்சம் கஷ்டம் ஆகல. இப்ப 2 பேர் இருக்காங்க. என்ன 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் சரி, அடுத்த ஆள் நம்ம கிட்டத்துல போவாரண்டே அது மோசமா இருக்கேன் எல்லாமே அடைச்சி தாங்க. நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா? பிரச்சனை இல்லையா? அப்ப போவோம் வேணாங்களா? அடுத்த கொண்டு போட்டுது போவோம். அவ நம்ம அந்த முதல் பார்த்த அந்த மற்றாக்கள் என்ன மயங்கள் எல்லாம் அப்படிதான். நம்ம புதுசா ஒரு ஆளை பார்க்கணும். இருக்கா புடிச்சல் இல்லை, புடிச்சல் ஊமக்குடியல் கல்யாணம் கொடுத்து போட்டு விட்டு போட்டு போயிட்டு அவங்க புள்ள பொம்பளை பிள்ளை அவள் இல்லத்துல படிக்கிறது. பொம்பளை பிள்ளைங்க பலாவது இல்லத்துல முட்டிக்கிறது. அவளுக்கு அந்த இல்லத்துக்குள்ள சமைக்கிற இதுல வடக்கடை ஓட்டிக்கிறான். தொழில் கஷ்டம். இது ஒரு தனிப்பாடு என்ன விளக்கங்கள்? இப்ப கல்யாணம் கட்டுற எல்லாரும் வந்து இப்படி விட்டு போய் இப்படிதான் கிடக்கு. நம்ம தமிழ் சமூகத்துல கேஸ் இப்படிதான் கூட கிடக்கு. ஒரு அண்ணமா இருக்கு, ஒரு இளைய தங்கச்சி உண்டு. இளைய தங்கச்சி எவ்வளவு வந்து என்ன பிரச்சனைண்டா வந்து அவங்களுக்கு கண்ணம் கூட பொடி பொடி அவனுக்கு கல்யாணம் கட்டிருக்கீங்க. ஏற்கனவே சரியா கல்யாணம் கட்டி இருந்தியா? ஏற்கனவே சரியா வந்து அவ தெரியாது. அப்ப இவங்க அவளுக்கு அந்த பிள்ளை கொண்டு கல்யாணம் கட்டி போட்டாங்க. கல்யாணம் கட்டினா கொஞ்சம் குடிக்கிறவன் குடும்பம் வந்த அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து குழந்தை, ஒரு புள்ள பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. பிறந்து ஒரு வருஷத்தால விட்டு போட்டு ஓடித்தான். விட்டு போட்டு அதுக்கு பூரா தெரியும் கல்யாணம் கட்டவன் அடி. அது சரி. அவளோட தொடரும் இல்லை, அவனோட தொடரும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ அந்த புள்ளி இல்லத்தில் விட்டுது. அவளுக்கு இந்த பொடிகள் இல்லை அவங்க அது இல்லை சமைக்கிறவள் நம்மட அந்த இல்லம் அதில் சமைக்கிற 15 வடக்கடை ஓடுற அப்படி கிடக்கா. அப்படி இருக்கியா? சரி பிரச்சனை பாப்போம். சரியாங்க, சரி பாப்போம். இப்ப இல்ல 2-3 கிழமை இப்ப இல்ல காய்ச்சிட்டு போனா பிரியாணி வந்து அம்மா அம்மாங்க என்னடா வேலை சாப்பிடுது இல்ல? என்ன கறி? என்ன கறி? பருப்பு கறி. எப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா அந்த மாதிரி இருக்கீங்களா? இப்ப குளிச்சு நான் சொல்லிட்டேனா சாரியம்மலை பார்க்கணும், நம்ம சாரியம்மலை பார்க்கணும். நம்ம சாரியம்மலை உங்களுக்கு நல்லாவே போகும். அப்ப அவமா சாப்பாடு தான் எங்களுக்கும் 3 பேருக்கு சாப்பாடு கொடுங்களேன். சாப்பாடு 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 அங்க 3 பேருக்கு தரட்டாம் சாப்பாடு. அது உங்களுக்கு தெருவமகன் நான் தெருவமகன் நான் ஆக்குறதுல தெருவமகன் போடுங்க போடுங்களேன் போடுமா போய் இந்த உள்ள நான் குடியில கடிக்குமா நான் அவளுக்கு காய்ச்சல் காய்ச்சல் பாட்டுல இருந்தேன்
நான் இப்ப விரைச்சி இல்லையா இப்ப விரைச்சி நல்லா இருக்கியா எல்லாருக்கி தட்டு மேலாரிக்கி தகரம் அந்த மாதிரி பாக்குறது நாங்க முதல்ல வந்து போனதுக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு வெள்ளையாயி வெள்ளையா இருக்கு. குமர் பிள்ளை மாதிரி அரிக்கு குளரக்கூடா ம் நான் ஆகிரத்துல எந்த பிச்சைக்காரன் வந்து கேட்டாரு நான் கொடுப்பேன் நான் கொடுக்காம தின்ன மாட்டேன் ஒரு நெஞ்சண்டானா இருந்தாலும் இவருக்கு கொடுக்காம தின்ன மாட்டேன் கொண்டு கொடுத்துதான் தின்னுவேன் எனக்கு இல்லாட்டியா அவருக்கு கொடு இப்ப நாங்க வரல எங்களை பத்தி கேட்க இல்லையா நீங்க நாங்க காலம் சொன்னமாங்க நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு ஆனந்து என்ன பிள்ளைகள் மறந்துட்டோ நம்மள மறந்து கழிச்சம்மா நானு அப்போ நான் குடி கழிச்சேனா நான் ஆசியத்துக்கு ஏன் சொன்னேன் நான் இப்படி பிள்ளைகள எங்களை பாக்குறேன் அவதை ஏன் சொன்னா அவங்கள ஏன் சொன்னேன் அவையது ஆண்களுக்கு என்ன தாரதுன்றதுக்கு ஆசியத்துக்கு ஒன்று இருக்கும் சோறு கொடுக்குறல்ல எனக்கு மட்டும் நான் தருவாங்க சோறு அப்படின்னு எனக்கு மட்டும்தான் என்ன புள்ள வெத்திலாக்க சாப்பிடுறேன்னு அது இல்லையாட்டி இருக்கேன் அப்படி இருக்கலானே பெத்தில வாங்குறது யாரு காசியாரு காசியாரு ஆவியிட்ட போலும் வாக்கு தாங்கட்டு கேட்டா வந்துட்டு வாக்க தருவாங்க எவ்வளவு பெத்துல இருவாங்க இல்ல கரண்ட் இல்ல தானே எனக்கு இல்லாமல் முட்டை காசு இல்லை விளக்கு 2 விளக்கு கொண்டு போகணும் கொட்டையில உண்டு வீட்டுக்கு கொண்டு கொட்டி வச்சு இல்லாமல் விழுக்காடு மழை வந்து மாதிரி இருக்கணும்னா பழம் தொழுகுறான் சகரம் காத்து கிளம்புனா சாயத்தை நாங்க கரெக்டிக்கே வேணும் அது முக்கியம் என்ன பண்றதுல அதுக்கு வருத்தம் எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்யணுங்க என்ன உதவி ஓடு வாங்குறதுக்கு ஓடு வாங்குறதுக்கு சாவுக்கு வந்த கதிரது சாவுக்கு வந்ததா வந்த கதிரது அவரு செத்து இதுக்கு வந்த கதிர கதிர எடுத்துட்டு போகலம்மா அங்கே ஓடு வாங்குறதுக்கு ஒரு உதவி மக கல்யாணம் கேட்பாங்க இது போடுமா பிளேட் போடுமா பிளேட் போடுமா இல்லன்னா ஏன் கட்டுங்க புக்காது எனக்கு ஓடு விட்டாரு நல்லா அன்னையில தம்பி தம்பியோ உனக்கு எத்தனை வயது எனக்கு 56 எனக்கு 30 வயசா அப்ப வர இளந்த அறிவடியே சரியா நீ பண்ணாண்டி சொல்றது என்ன ஓ அதானி அம்மா இருக்கா ஓ அம்மாக்கள் இருக்காங்க இங்க இருக்காங்க வீட்டு நிக்காங்க வெள்ளாவளி ஓ வெள்ளாவளி தெரியுமா போங்கண்ணா ம் நான் ஒரு நாயோ வருதோ வீட்டு வர புரியல வீட்டை வந்தா நம்மள மன்னிச்சு விட மாட்டாரு அடிச்சு வச்சு விட்டுருவாரு நம்மளே இருக்கிறத இதாதான் இருக்கிற ஒரு ஓரமா அவங்கள ஒரு ஓரத்துல மூலையில இருக்கிறேன் நம்ம லவ்வர் அடிக்கிற எனக்கு ஓ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இல்லையா அவ கல்யாணம் கட்ட இல்லையா நான் கட்ட இல்ல ஏன் அம்மா குழந்தை கொடுக்கணும் சூப்பர் அம்மா குழந்தை கொடுக்கணுமா சரி இது அப்ப இப்ப நாங்க அம்மா வந்து நாங்க இனி பாப்போம் சரியா அவ்வளவு நாங்க சாப்பாடுலாம் கொடுத்து நீ பாப்போம் அப்ப உங்களுக்கு ஒரு பொம்பளை பாப்போம் என்ன பாப்பமே இல்லன்னா நீங்க இப்ப சொன்ன அம்மா தான் பாக்கணும் நுழைச்சண்டு சரி அம்மா நாங்க பாக்கோம் சரியா சரி அப்ப உங்களுக்கு ஒரு பொம்பளை பாப்போம் கல்யாணம் கண்டாடு ஏன் கல்யாணம் கட்ட மாட்டான் அம்மா அப்பா நாளைக்கு இல்ல கல்யாணம் கட்டிட்டு போய் தான் உண்மை வாழ அப்படி சொல்லுவானே பாத்தீங்களா அம்மா பாக்கணுமா அம்மாவுக்கு இப்ப உழைக்கல எப்படி செய்வீங்க நடக்கல அது எப்படி உழைப்பீங்க அதை தோணிய பிடிச்சது அரைச்சரைச்சு போய் தோணியை பிடிச்சா சரி தோணியை பிடிச்சு கையால துடுத்து மீன் பிடிக்க போறீள் அப்படி ஒரு உண்மையா ஒரு மோட்டிவேட்டான அதான் இது
உங்களால போயேலுமா தோணில ஏறி போயேலுமா தனியா போயில போவேன் எங்க வரங்கண்ணா போ இங்க நடக்கையில அவங்க பக்கத்துல இது நீ அப்படி போயிடப்படா சரியா நடந்து ரோட்டுக்கு வாங்குமா ரோட்டுக்கு வாங்க அப்ப நடந்து நடங்க சரி ஓகே நடந்து காட்டுங்க சரி உங்களால 7 மணி நீங்க சொல்றீங்க நீ அந்த தைரியம் உங்களை பிடிச்சிட்டீங்க நடந்து காட்டுங்க அம்மா பாக்குறதுக்கு ஆசையா இருக்காங்க நடக்கிறது நடங்க ஆகும் நடங்க ஆகும் எலும்புங்க பாப்போம் 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 சரி அம்மா எலும்பு போறாங்க பாப்போம் 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 எலும்பு எலும்பு ஏழு உங்களால ஏழு எலும்புங்க ஆகும் எலும்பு 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 ஏழாம் வரீங்கன்னு பாத்தீங்களா அப்ப நீங்க என்ன வேணும் போயிடக்கூடாங்க சரியா ஏன்னா பக்கத்துல நம்ம வந்து ஆறு அடிக்குது சில நேரம் அரைச்சு போயிடுவாங்க என்ன அரைச்சா கவனம் போகக்கூடாதா சரியா வரணும் விலங்கல் திரும்ப இருந்து கேட்கல அங்கிட்டு நாங்க ஸ்ரீலங்கா தெரியுமா இலங்கை 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 தெரியுமா இலங்கை தெரியாதா இலங்கையில என்ன வரும் போயிருக்கீங்களா இலங்கை எங்களை காரியம்மல ஒழுங்கா நீங்க பார்த்து ஒரு நல்ல உதவி செய்யுங்க சரி சரி காளியம்மனா கோயிலுக்கு கேட்காருண்ணே செய்வோம் செய்வோம் சரி அப்ப இன்னைக்கு பருப்பு கறி மட்டும் தானம்மா பருப்பு கறி மட்டும் தானா நேற்று என்ன கறி நேற்று சோறாக்கல்ல ஏன் கறி இவருக்கு பருப்பு கறி ஆக்குனா நண்டு வாரி நேற்று சோறு மாக்கல விட்டு மாக்கல்ல அவன் சோறு கொண்டு கொடுத்தாள் கோழி இறச்சி கறி சோறு கொண்டு விட்டு அவரோட மகள் பெரிய அவங்க ஆண்டு அது கொண்டு விட்டேன் அது நீ தின்ன மாட்டா கோயில நீ உடஞ்சி நான் திங்கல்ல கோழி இறச்சி இப்ப வெத்திலாக்கு வாங்குறேன்டா ஒரு தரம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு வேணும் வெத்திலாக்கு ஒரு தரம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு வேணும் 50 ரூபாயா பாக்கு 50 ரூபாய்க்கு வாங்குவேன் வெத்தில 50 ரூபாய்க்கு வாங்குவேன் கோயில் 50 ரூபா அப்ப 150 ரூபாய்க்கு எத்தனை நேரம் சாப்பிடலாம் அது இன்றைக்கு வாங்கினா நாளைக்கு ஜப்புவேன் 150 ரூபாய் வாங்கினா 2 நாளைக்கு சாப்பிடுவேன் 3 நாள் போகும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அங்கிள் அதான் அப்ப அந்த காசு ஆறு தாரு வெத்தில வாங்குற காசு 150 ரூபா ஆறு தாரு போடுறீங்க இவனுக்கு 50 ரூபா 100 ரூபான்னு கொடுப்பாங்க அது கிட்ட தெரியுமா அப்படின்னு போறோம்னா அந்த மீன் பிடிக்க போறார்கள் பேசிட்டு போறார்கள் மாடு வைக்க போறார்கள் அப்படியா அப்படின்னு மீன் கொள்ளையாப்பட்டா குடுப்பானுங்க மீன் இன்னும் ஆக்கி கொடுத்து ஒரு செல்லு வந்து வானுகள் அதெல்லாம் ஆக்கி கொடுக்குறேன் இப்ப ஒன்றும் படுது இல்லை ஆத்துல அவனுங்களுக்கு என்ன காசைக்கு தாங்க நான் பான் வாங்கி தின்னுட்டு விட்டு விட்டு போவானுங்க சரிம்மா சந்தோஷம் இதுல அங்கிள் என்னன்னு சொன்னாங்க ஆஸ்திரேலியா இருந்து மலர்வண்ணன் என்ற அந்த அண்ணா வந்து காசு போட்டவங்க ஒரு 10,000 அவங்க அந்த பிள்ளை நம்ம வந்து போட்டவங்க சாப்பாடு வாங்கி அது கொடுக்கட்டாமண்டு அந்த பிள்ளையும் படிச்சு கொண்டுதான் இனி அந்த காசை மிச்சம் பிடிச்சி அவங்க இவங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்ப அதுல ஒரு தொகையை தான் இவங்களுக்கு கொண்டு வந்து தந்து இதுல இந்த பில் இருந்தா இருக்குது 9,465 ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒரு பாருங்க பாருங்க சரியா 65 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு அப்ப 10,000 ரூபாய்க்கு இவங்களை போட்டு நாங்க சாமாங்க அந்த மிச்சமா இந்த 5,000 அப்ப தலைமுடி வெட்டுறதுக்கு மிஷின் இருந்தா வெட்டுவீங்களா அது தெரியாது அது தெரியானே கத்திரிக்கா வெட்டுவீங்க வெட்டுவாங்க கத்திரிக்கோலாம் மீச விட்டுறதோ எல்லாம் நான் தான் தம்பி சொல்லுவான் வெட்டையும் விட மாட்டான் படுக்கையில தான் வெட்டுறேன் சரி அவனுக்கு பாத்தீங்களா அண்ணாவுக்கு வந்து மீசை வெட்டி விட்டு தலைமுடியெல்லாம் வெட்டுறது வந்து அம்மா தானா
புதுசா வீடியோ பாக்குறது தெரியாம இருக்கும். அம்மாட மகன் தான் இவங்க. அதுல வந்து அங்க 540 ரூபா மிச்சம், 535 ரூபா 540 ரூபா அதுல இருக்குது. அவங்க கையில கொடுத்துடுறோம். அவங்க பெத்தலாக்கு என்ன வேண்டி இருக்கட்டும். ஆமாம்மா இவர பாருங்க எவ்வளவு இருக்குண்டு பாருங்க. எண்ணி காட்டுங்க. ஆபம் 500 ரூபாய். இது 40 ரூபா. எவ்வளவு? 540 ரூபா. இதை வச்சு பனிச்சு பெத்தலாக்கு அதுக்கு வேண்டி சாப்பிடுங்க. சரியா? அதுக்குள்ள சாமான் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட், சமோசா, அங்கர், பருப்பு, சீனி எல்லாம் இருக்கு. தேயில எல்லாம் இருக்கு. சரியா? போட சொல்லி சாப்பிடுங்களா? சரியா? பிஸ்கெட்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. பீடி குடிக்கிறா? அது இல்லைண்ணா, நம்ம பச்சாக்கு இல்லை பீடி ஒரு கட்டு வாங்கி தருடா. சும்மா வீடி கொடுக்குறது. ஓ எவராய் ஓகே எவராய் சிங்களம் தெரியும். சிங்களம் தானே அது? டிக்கெட் தானே ஒயாகி நம்ம முக்காது தானே. நோ இங்கிலீஷ் தெரியும். அவன் இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? ஓகே வாட்ஸ் யுவர் நேம்? அம்மாய் தமாய் அம்மா மகிழ்ச்சி வருது. சரி ஓகே நாங்க போய்த்துட்டா. சாப்பாடு இல்லையான்றாங்க. சாப்பாடு இல்லை உங்களுக்கு இருந்தாச்சா? முட்டையை வாங்கி பறிச்சு கொடுக்கட்டா அண்ணாவுக்கு. அம்மாம்மா அந்த அந்த பார்த்து கொண்டு இருக்காங்க அங்க பாருங்க. அவங்க பார்த்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்க. சரியா? அவங்களுக்கு என்ன சொல்ல போற? உதவி செஞ்சவங்களுக்கு மக்கள் நான் சொல்லுவேன். இந்த கைக்கு தான் நான் சொல்லுவேன். ஒரு தடவை என்ன வந்து பார்க்காங்க இல்லை. நான் 6 எட்டில இருந்துட்டு மகன் எனக்கு ஒரு தடவை மட்டும் என்ன எட்டி பார்க்க மாட்டேன்ட்டாங்க. 6 எட்டியால எனக்கு சாப்பாடு கொடுத்தது. எனக்கு இவன்ட கவலையும் ஒரு பக்கம். மக்கள் எல்லாரும் கொண்டு சாப்பாடு கொடுத்தாங்க. ஓட்டு நான் அப்பையும் நீ யோசிச்சம்மான் ஒரு தம்பி தெரிஞ்சா கொண்டு கொடுப்பா. ஓட்டோவில் கொண்டு வந்தான் என்ன கொண்டு போனேன். அவள் தான் கேட்டி போய் அவன் சஜீரன்றவன் 2 நாள் வந்தா பாக்குறதுக்கு. ஒரு சரியான இதுக்கு கிடக்கு காட்டுக்கு தரத்துக்கு மழை வந்தா இந்த கிடக்க கட்டி ஊட்டி எல்லாம் போட்டு ஒழுகுறதுக்கு வைக்கிறேன். குடி திரிக்கிறான். கொடைய பிடிச்சிட்டு நெல்ல வழியா கொடையும் வாங்கி தந்து கொடைய பிடிச்சி திரிக்கிறான். கொடை வாங்கி கொடுத்த கொடைய பிடிச்சிட்டு 2 பேரும் இருக்கிறான். குந்திட்டு மழை தண்ணி வலிச்சு விட்டு போட்டு காஞ்சத்து போடுறா இருக்கிறேன் நாங்க. சரியம்மா குடிலுக்குள்ள இருக்க பாங்க போய் பாப்போம். நீங்க சமைச்ச கறி சாப்பாடு பாப்போமே பாப்போமே எப்படி சமைச்சிருக்கீங்க என்னண்டு. என்ன விளக்கு வேணும் பார்க்கத்தானே வேணும். இதுக்குள்ள வந்து அந்த ஐயா வந்து இருந்தவங்க. கறியை காட்டுங்களே. கொஞ்சமா போட்டு சமைச்சு வச்சியா? பருப்பு மட்டும்தான். இதான் எல்லாமே. இது என்னம்மா அடுப்புல ஒரு முட்டை அவிச்சு அவனுக்கு குடுப்பம் வந்து அடுப்புல விட்டேன். ஒரு முட்டை உங்களுக்கு தேவையில்லையா? முட்டை உங்களுக்கு முட்டை இல்லையா? நான் முட்டைன்னு சொல்ல ஊர் வச்சுன்னு சொல்ல. ஏன் மூடிடுங்க. சோறெல்லாம் இருக்காமா? சரி சரியா. இது இப்ப காலையில சமைச்சது சரி வச்சிருங்க. சரியாம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாயா. சரியாம்மா திரும்ப வாரமா? சரியா? வருவோம் நாங்க திரும்ப. கவனமா இருக்கணும். என்ன உண்டா அங்கள்கிட்ட சொல்லுங்க. அங்க என்ன கால் பண்ணி சொல்லுவாங்களா? சரியா? பாயாடுங்க. சந்தோஷம். எனக்கு நல்ல சந்தோஷம். நான் உங்களை அப்படி கிடைக்கிறோமா உள்ள நமக்கு பார்க்க மாட்டாரோ ஜாகம் காட்டிலும். என்ன யாரு பார்க்க போறான்ட்டு நான் யோசிக்கிறேன்.
தம்பி வந்து என்ன வந்து சொல்லுவார் 2 வாட்டா தம்பி கதைக்கல என்னோட நான் நிக்கலமா நான் வந்து மகன் அவங்க நிக்கல நின்று நான் வந்திப்பாங்க சரிம்மா வாருமா சரி தங்க ஓகே என்னன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து நாங்க அனைத்து விதமான தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்து நாங்க ஃபர்ஸ்டா வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு கனடாவில் இருக்கக்கூடிய சுமதி அக்கா அப்ப அவங்களோட நாங்க இந்த பைப் லைன் எல்லாம் வந்து ஃபுல்லா அந்த செய்து கொடுத்தது லைன் எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய சுமதி அக்கா அதுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் அண்ணா செய்தவங்க உதவி அப்ப அண்ணாவுக்கு வந்து நன்றி சொல்றேன் இந்த அண்ணாவுக்கு வந்து லவன் அண்ணாவும் செய்தவங்க தொடர்ச்சியா வந்து அண்ணாவும் பாக்குறதா இருந்தா சொன்னாங்க அப்ப அதே மாதிரி அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் முன் வந்தவங்க அந்த வகையில இந்த இடத்த உதவி செய்ய முன் வந்த அனைவருக்கும் இந்த நன்றி அங்களுக்கு நாங்க ஸ்பெஷலா தேங்க் பண்றோம் ஏன்னா அங்களுக்கு வந்து இப்படியா கஷ்டப்பட்டு எங்களோட இந்த பாருங்க இப்ப வந்து நாங்க நிக்கிறது சரியான ஒரு நட்டு வெயிலுக்குள்ளே அப்ப அங்களுக்கு வந்து இது ஒரு தேவையே இல்லை அவர் வந்து அவரோட குடும்பத்தை பார்த்து அவரோட வேலையை பார்த்து போகலாம் நீங்களே கஷ்டப்பட்டு வரல நானும் உதவிக்கிறேன் உங்களோட நான் இல்ல தானே நீங்க வந்து எவ்வளவு வெயில் நேரத்திலே கஷ்டப்பட்டு வாரங்க பக்கத்துக்கு நான் வந்து உங்களுக்கு பக்கத்துல நிக்காட்டி மனிதன் அர்த்தம் இல்லை தானே அதான் இப்ப அதோட வந்து இங்க நடக்கக்கூடிய அம்மாக்களுக்கோ அவங்களுக்கோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடி வாரது பாக்குறது எல்லாம் வந்து எங்களை தாண்டி அங்கே மாதம் 10,000 காசு போடுறது இந்த மாதம் போடல இல்லாட்டி வளமையா போட்டு கொண்டு வர்றது 10,000 காய் போட்டு போடுறது காமாய் கொடுக்குறோம் நாங்க வந்து நாங்க இந்த கொஞ்சம் தொடர் இல்லாம போயிட்டு தொடர் என்னன்னா வயல் வேலையில செஞ்சுதான் வந்து அதுல தொடர் இல்லாம போயிட்டு இருந்தேன் பிரச்சனை நடந்தது இல்லாட்டி உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அந்த நன்றிப்பா இந்த வீடியோ பாக்குறப்ப ஹவுஸ்ல கூடிய மலர்வண்ண அண்ணா அவங்களும் வந்து இப்போ தொடர்ச்சியான உதவிகளை செய்வாங்கன்னு நம்புறேன் அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி தான் இப்போதைக்கு கனடாவில் கூடிய சுமதி அக்கா செய்துட்டு வர்றாங்க அண்ணா இப்போ அவங்க சம்டைம் செய்யலைன்னு சொன்னா கண்டிப்பா வந்து உங்களால் முடிஞ்சா நீங்க இதையும் செய்யலாம்ன்றதை நான் இந்த ரிக்வெஸ்ட்டை சொல்றேன் அப்போ போவோம் என்னங்க முடிச்சுக்கொள்ளும் ஏன்னா உங்களுக்கு கோல் வருது வேலையா இருப்பீங்க அப்போ ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் சொல்லுங்க என்னண்டு இந்த உதவி செய்த பிள்ளையா இல்ல அவங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க இவங்க மலர்வண்ணா ஆனா அந்த செய்தது அந்த ஆஸ்திரேலியா கூட மலர்வண்ணனோட மகள் தான் செஞ்சவங்க அவங்களுக்கு எங்க ஆடிஷ் வன்னினர் சார்பாக ஆடிஷ் தலைவர் வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து சரி நன்றி நன்றி ஓகே நாங்க இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறும் பாய் வாரம்மா பாய்மா பாயா ஓகே 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 அப்புறம் வாரம் கொஞ்சம் வாரம் பிறகுண்ணா சரியா